வணக்கம். இன்னைக்கு தேங்காய் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் அரிசி மாவு 1 கப் 250 கிராம் இருக்கும். ஸோ இதை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் ரைஸ் ஃப்ளோர் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு வெல்லம் எடுத்து போட்டு அதே அளவு தண்ணி, 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக கரைஞ்ச உடனே எடுத்துருங்க. எடுத்து ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அதில் இருக்க கல் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இப்போ ஃபில்டர் பண்ண வெள்ளை தண்ணியை கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், சிம்மில் மாற்றிடுங்க. சிம்மில் மாற்றினதுக்கப்புறம் தான் நீங்கள் மாவு சேர்க்க ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம சிம்முக்கு வச்சிட்டோம். சிம்மில் வச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேருங்க. மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கட்டி விழுந்துடும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவையுமே சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதிலே இப்படியே கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாவு கிடச்சிரும். இப்போ 4 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவலை இதோட சேர்க்குறேன். நீங்கள் ப்ளைனாக கொழுக்கட்டை பண்ணுறதை விட இந்த மாதிரி தேங்காய் ஏலக்காய்லாம் போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி. 5 மினிட்ஸ் கிண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா கையில் நெய் தடவிட்டு கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்து பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த சாப்பிட்றப்போ அந்த தேங்காயும் பல்லில் கடிப்படும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இட்லி தட்டில் ஆயில் தடவிட்டு பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை அதில் வச்சு இட்லி எப்படி அவிப்போமோ அதே மாதிரியே வச்சுருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. தேங்க்யூ.